நீ பேர் என்ன பத்தி கொஞ்சமா யோசிச்சு பாத்திருக்கியா? அங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஊர்ல ஒவ்வொருத்தையும் கனடா மாப்பிள்ளை, லண்டன் மாப்பிள்ளை, ஆஸ்திரேலியா மாப்பிள்ளைன்னு சொல்லி கல்யாணம் கட்டி செட்டில் ஆயிட்டாங்க. என்னை விட சின்ன பிள்ளைகள். ஆனா நீ ஒரு நாளைக்கு ஒரு வேலை கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்க. எப்படி நான் வாழ்க்கையை கொண்டு நடத்துறது உன்னையோட? சத்தியமா சொல்றேன், நீ இல்லாட்டி செத்துவான் சிம்ரன். என்ன இத பரையாதாகமை செத்துறேன்டே எனக்கு தெரியாது சிம்ரன். நான் 24 மணி நேரம் உண்ட நெப்பு தான் சிம்ரன். எனக்கு தெரியும். வீட்டு அம்மாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவனை கட்டி என்ன செய்ய போறாங்க? நான் வேலைக்கு போறேன் சிம்ரன். நான் உன்ன நல்லா வெச்சு பாப்பேன். ஐயோ சாமி வேணாம். இங்க எப்படி நீ ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிச்சாலே என்னால வாழ இயலாது சொல்லிட்டேன். உன்னோட எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு அவரை தான் பிடிச்சிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல அவர் கால் பண்ணுவீர். அங்க விடிஞ்சிடும். நீ சாகத்தானே போற? வீட்டு யார் பாக்குறது? உங்க குடும்பத்தை யார் பாக்குறது? எனக்கு அத நினைச்சாதான் கவலையா கிடக்கு. எனக்கு ஆனா 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு தெரியுமா உங்க வீட்டை? சிம்ரன், ஆனா நான் செத்தேன்னா நீ தான் அதுக்கு காரணம். சரியா? எழுதி வச்சிட்டு தான் சாவன். போடாதே. இப்படி 5 வருஷம் எத்தனை சொல்லி செத்து தோல எனக்கு என்ன வந்துச்சு? நீ சாப்பிடாதானே? நான் சாப்பிடுறேன். என்ன இருக்கு? இந்தியாக்கு வலிக்குடு. அந்த பண்ணு கட் பண்றியா அடியா? ஹலோ, என்ன விளையாடுறியா? என்ன லூசு மாதிரி ஆடிடா கண்ண பாக்கா விளையாட உண்ட தவை கண்ண கூட நடுப்பேன. ஏய் நிப்பாட்டு, கடை நிப்பாட்டு. என்னத்துக்கு நீ இப்போ ஆன்சர் பண்ணாம இருக்கு? என்னத்துக்கு நான் கோலுக்கு ஆன்சர் பண்ணல? விளையாடல. எனக்கு அந்த கதை இல்லை. நீ வளமையா சந்திக்கிற இடத்துக்கு வார. நீ இப்போ வார மரியாதையா வா. இப்போ பெராட்டிக்கு தெரியும் தானே? வார சரியா? டேய் வாடி என்கிட்ட உனக்கு வீட்டுக்கு வா. நாக்கு கோல் எடுக்க ஆன்சரும் பண்ணுறேன். ஏதோ ஒன்று சொல்லலாம் தானே, என்ன பிரச்சனை? வாடி அண்டைக்கு வா. முதல்ல வந்துடுவா. வந்துடனோடு வந்துட்டேன் பேங்க்ன்றது. இப்போ என்னதுக்கு நான் கோல் எடுக்க நீ ஆன்சர் பண்றேன் இல்லை? எத்தனை கோல் அடிச்சா நான் எடுக்கிறேன்? எவ்வளவு நேரம் எடுத்துருக்கேன் பேர் எப்படி இருக்கு? ஒரு கோல் 2 கோல் 55 கோல் எடுத்து முதல் 2 ஒரு ரிங்கிலி 8 கோல் இப்போ என்னத்துக்கு எடுக்கிறேன்? நான் வேலை வெட்டி இல்லாம இருக்கு. வேலை அப்ப முந்தி வேலை வெட்டி இல்லாம தானே இருந்தேன் 5 வருஷம். அது அறியாத வயசு. அப்ப இப்ப கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துட்டு. வீட்ல அம்மா எவ்வளவு வேலை சொல்றா, அந்த வேலைக்குள்ள இந்த போன்ல எடுத்து கழிச்சிட்டு இருக்கல. நீ முந்தி அம்மாக்கு தெரியாமலே எத்தனை நாள் கதை தெரியும்? அப்படிதான் காதல் வந்து ஆரம்பத்துல அந்த முதலாவது வருஷம் கொஞ்சம் நல்லா கிளுகிளுப்பா இருக்கு. ஆரம்பத்துல போக இப்படி இதாயிரும். அப்ப இப்ப எப்படி ஆச்சு? இப்ப என்ன ஆச்சு? இப்ப நீ நினைச்சிட்டு இருக்க ஒண்ணுமே வேலை வெட்டி இல்ல, நான் வீட்டுல படுத்து கிடக்குறேன். நான் வேலை வெட்டி இல்லாம இருக்கிறதுக்கு நீ தான் காரணம். நான் என்ன பண்ண? நீ கோல் அடிக்காம இருந்தா நான் பைத்தியக்கார மாதிரி நான் தெரியும். எத்தனை நாள் எடுக்கிறேன் கோல்? நான் எத்தனை நாள் வேலைக்கு போய் தெரியும்? எத்தனை நாள் சாப்பிட்டு தெரியுமா? நீ சோம்பேறித்தனத்துல வீட்டுக்குள்ள படுத்து கிடந்துட்டு என்ன சொல்ற? நான் இப்படி இருக்கிறதுக்கு நீ தான் காரணம். சரியா? என்ன வேலைக்கு போறல? நீ பாட்டு நீ ஒழுங்கா கோல் கதைச்சு ஒழுங்கா என்ன நான் என்னன்றேன். உனக்கு தெரியும் 24 மணி நேரம் என்ன கதைக்க சொல்ற? அப்படி நீ இதே பயாலதான் சொன்னி 24 மணி நேரம் காணாது எங்களுக்கு கதைக்க. ஐயோ அதுதான் நானும் கேக்குறேன். எடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு என்ன கேப்ப? சாப்பிட்டியா? எங்க போன? என்ன சாப்பிட்ட? அதுக்கு பிறகு என்ன பிறகு என்ன பிறகு என்ன பிறகு என்ன கேட்டா என்னத்துக்கு பிறகு என்ன சொல்ல? சந்தோஷம் தெரியுமா உனக்கு? நீ என்ன சாப்பிட்டியான்னு கேட்டா நான் கூட சந்தோஷப்படுறேன் தெரியுமா? இப்ப என்ன நான் சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு காட்டி நீ வீட்டுல சாப்பிட மாட்டா, உனக்கு சாப்பாடுறாங்க. நீ முந்தி எத்தனை தடவை கேப்ப சாப்பிட்டியா சாப்பிட்டியா? அதே ஏதோ தெரியாம கேட்டேன்டாப்பா. அதையே பிடிச்சு தொங்கிட்டு நிக்கிற நீ. சிம்ரன் நீ அப்படியே ஸ்டார்ட்ல அப்படி இருந்திருக்கலாம் தானே. இப்ப இப்படி எல்லாம் வேண்டு போடு. ஐயோ கடவுளே, அப்படிதான் காதல் வந்தது உடனே வந்து இப்படிதான் அந்த கொஞ்சம் கொஞ்சிறது குலாவறதெல்லாம் இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப என்னதுக்கு? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இருக்க மாட்டேன் பிரச்சனை. என்னதுக்கு நான் கோல் எடுக்க ஆன்சர் பண்றேன்? என்னதுக்கு நீ கதைக்கிற இல்ல என்னோட? அதுக்கு மேலே நீ அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லு முதல்ல. நீ பேர் என்ன பத்தி கொஞ்சமா யோசிச்சு பாத்திருக்கியா? அங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஊர்ல ஒவ்வொருத்தையும் கனடா மாப்பிள்ளை, லண்டன் மாப்பிள்ளை, ஆஸ்திரேலியா மாப்பிள்ளைன்னு சொல்லி கல்யாணம் கட்டி செட்டில் ஆயிட்டாங்க. என்னை விட சின்ன பிள்ளைகள். ஆனா நீ ஒரு நாளைக்கு ஒரு வேலை கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்க. எப்படி நான் வாழ்க்கையை கொண்டு நடத்துறது உன்னையோட? சிம்ரன் இதெல்லாம் நீ லவ் பண்ண யோசிச்சுட்டு இருக்கலாம். அப்ப வந்து ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தேன். அப்ப தெரியாம லவ் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன அது அந்த டைம்ல வந்து யார லவ் பண்றேன் எதுவும் தெரியாது. பொடியர்கள் சர்க்கஸ் காட்டிட்டு பைக் சைக்கிள்னு சொல்லி தெரியும் போது அதை பார்த்த ஒரு அட்ராக்ஷன் தான். அது லவ் பண்ண நினைச்சு இப்ப இந்த இவ்வளவு வருஷமா வந்துட்டு இப்பதான் எனக்கு எல்லாம் தெரியுது. ஸ்டார்ட்லயே விட்டுருக்கலாம் தானே சிம்ரன். நான் உன்னை நம்பி தானே சிம்ரன் இருக்கிறேன். இவ்வளவு வயசு என்ன பொம்பளையா இல்ல யாழ்ப்பாணத்துல? உனக்கு தெரியுமா நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடுவேன், என்ன செய்வேன்? அப்படி கஷ்டமா நீ வாங்குற 1500 ரூபாய் காசுல ஒரு நாளைக்கு எனக்கு ஏதாவது வாங்கி தரேன் சொல்லு.
1500 ரூபாய் சம்பளத்துல 3 நேரம் சாப்பிட்டு கொண்டு இப்ப எல்லாத்தையும் பார்த்து கொண்டே நீ இருக்கேலுமா கொஞ்சம் கொஞ்சம் இது இருக்கா? சிம்ரன் இப்படி கதைக்காத, நீ கதைக்கல சிம்ரன். இது உன்னை வேற யாரோ கதைக்க வைக்கணும். யாரு தானே சின்ன பாப்பா என்னை பிடிச்சி வச்சு கதைக்க வைக்கிறதுக்கு யாரு? சிம்ரன் நீ இப்படி எல்லாம் கதைக்க மாட்டே சிம்ரன். நீ சத்தியமா உனக்கு என்ன தெரியணும்? எனக்கு நீ ப்ளீஸ் சிம்ரன். சரி நான் சொல்றேன் உண்மையே. கனடால எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கு. அவர் இப்ப அங்க நல்ல ஒரு 4-5 ஜுவல்லரி ஷாப் வச்சுட்டு நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அங்க வாழ்ந்தா நான் நல்லா வாழுவேன். உனக்கு அது விளங்க மாட்டேங்குது. நான் யோசிச்சு பாக்குறேன் என்ன லைஃப் பின்னுக்கு எப்படி இருக்கு. லவ் பண்ணிட்டு இப்படி சொல்றேன் சிம்ரன். 5 வருஷம் தான் யாழ்ப்பாணத்துல எவ்வளவோ பொம்பளை பிள்ளைகள் தெரியல. அங்க இங்க டிக்டாக் பண்ணிக்கொண்டு அந்த தெரிஞ்சு கொண்டு இருக்கா. அவளை லவ் பண்ண நீ. நீ வாங்குற 1500 ரூபாய் சம்பளத்துக்கு அவளுக்கு சரியா இருப்பாரு. சத்தியமா சொல்றேன். நீ இல்லாட்டி செத்துவான் சிம்ரன். என்ன இதோட பழைய செத்துறேன் எனக்கு தெரியாது சிம்ரன். நான் 24 மணி நேரம் உண்ட நெப்பு தான் சிம்ரன். எனக்கு தெரியும். சத்தியமா கஷ்டமா இருக்கு சிம்ரன். ப்ளீஸ். என்ன பிளாக்மெயில் பண்றியா? பிளாக்மெயில் பண்ணிடுற சிம்ரன். நான் உண்மையா தான் சொல்றேன் சிம்ரன். பிரச்சனை விடாத சிம்ரன். எனக்கு என்ன வாழ்க்கை தான் முக்கியம். எனக்கு நான் உண்மையா யோசிச்சிட்டேன். வீட்டு அம்மாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவனுக்கு என்ன செய்யறாங்க. நான் வேலைக்கு போறேன் சிம்ரன். நான் உன்னை நல்லா வச்சு பாப்பேன். ஐயோ சாமி வேணாம். இங்க எப்படி நீ ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிச்சாலே என்னால வாழ இயலாது சொல்லிட்டேன். உன்னோட எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு அவரை தான் பிடிச்சிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல அவர் கால் பண்ணுவார். அங்க விடிஞ்சிடும். என்ன சிம்ரன் ப்ளீஸ் சிம்ரன் இப்படி போறா சிம்ரன். ஐயோ இந்த கெஞ்சிர வேலை எனக்கு தேவை. நான் வேலை நான் நல்ல வேலைக்கு போறேன். உனக்கு ஒரு தடவை சொன்னா விளங்காதா? என்ன சிம்ரன் மாத்தி கேட்டு நிக்கிறேன். நான் கனடாக்கு போயிடுவேன். மாசம் 22ஆம் தேதி எனக்கு கல்யாணம். உன்னால 7 மணி சொன்னா நான் இன்விடேஷன் அனுப்பி வைக்கிறேன். வா சிம்ரன். நீ இல்லாட்டி நான் செத்துருவேன் சிம்ரன். சீரியஸா ஐயோ நீ செத்து போய்யா. எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. எனக்கு எந்த வாழ்க்கை தான் முக்கியம். நீ இல்லாத வாழ்க்கை என்னால யோசிச்சு கூட பாக்கலாம் சிம்ரன். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு இந்த வாழ்க்கை முக்கியம். நீ இருந்தாலும் உண்டு செத்தாலும் உண்டு. நான் 22ஆம் தேதி கல்யாணம் பண்ணிட்டு நான் கனடா போயிடுவேன். விளங்குதா உனக்கு? ப்ளீஸ் சிம்ரன் என்ன விடாத. நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன்னு உனக்கு வடிவா தெரியும். நான் சொல்றேன் சிம்ரன். நீ யோசிச்சு எடுக்க வேண்டிய முடிவெல்லாம் எடுத்தாச்சு. இதுக்கு அப்புறம் என்ன யோசிக்க இருக்கிறதுக்கு? ஆனா சிம்ரன் நான் செத்தனா நீ தான் அது காரணம். சரியா? எழுதி வச்சிட்டு தான் சாவன். போடாதே. இப்படி 5 வருஷம் எத்தனை தடவை சொல்லி செத்து தோல எனக்கு என்ன வந்துச்சு? சரி வராது. என்னால இல்லாம என்னால் இருக்கல. 5 வருஷம் மரம் சொல்லும் எங்களோட லவ். இதுக்குதான் ரெண்டு காய்க்கிறாங்க. ஒரு இறக்கமே இல்லாம காய்ச்சிட்டு போயிருக்கிறார். சிக் நான் சாகுறது எனக்கு இன்றைக்கு என் சாவுக்கும் நீதாண்டி காரணம். 5 வருஷம் லவ் பண்ணிக்க தெரியாது. சுரேஷ் அப்பன் விளையாடாத. அப்ப நான் கிணறு கால நீ விளையாடாத. அப்பன் சும்மா பேசாம நீ போப்பா. நீ நின்றா உனக்கு தான் பிரச்சனை. நீ வலிக்கிட்டு போ. நான் எனக்கு என்ன பிரச்சனை? நீ கிணறு காலுவ போய் கேள்விப்படுவ. அப்புறம் நீ போப்பா. நீ என்னடா என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. நீ போ முதல். நீ விளையாடாத. என்ன நீ என்ன செய்ய போற? அப்ப நீ அப்ப நீ விளையாடாத. நீ வலிக்கல. ஐயோ கடவுளை என்ன செய்ய போற? கேள்வி பண்றது ஒன்றும் செய்ய தேவையில்லை. எனக்கு எல்லா பிரச்சனையும் நான் பார்த்தால் தான்டா. நான் உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன் பதவாளிப்பட்டோம் நிக்கிறேன்? தெரியும் தான் நான் சிம்ரன் லவ் பண்ணினேன். சிம்ரனோ வேணாம் என்னால இருக்கல. அவள் இல்லாம என்னால சத்தியம் என்னால இருக்கல. குடிச்சனியா நீ? நான் குடிக்கல. ஆனா இப்ப என்ன விட போறியா கணத்துக்கு? அவளுக்காக குடிச்சு 5 வருஷம் நான் குடிக்கவே இல்லை தெரியுமா? அவளை எப்ப லவ் பண்ணேன். இப்ப நீ இப்ப கணத்துக்கு விட போறீங்க? நான் சாப்பிடுறேன். சாப்பிடறானே சீட்டப்படி. ஆட இதுக்கு விழுந்து மண்டை உடைச்சு சாகாத மூதேசி. இந்த சீட்ல அடிபட்டு மண்டையில விழுந்து உங்களுக்கு சாகாம சீட்டை வடிவா இழுத்து வச்சு போட்டு வடிவா குதி விளையாட. சீரியஸ் சாப்பிடணும். பண்ணி குழந்தை பிள்ளை மாதிரி கதைச்சு பிடிச்சோம் நிக்கிற. இல்லாம இருக்கல. சிம்ரன் இருக்கല്ലോ சிம்ரன். நீ சிம்ரன் எவ்வளவு வருஷம் லவ் பண்ணி? 5 வருஷம் தெரியுமா? அவள் எத்தனை வருஷம் லவ் பண்ண தெரியுமோ? 15 வருஷம் லவ். அவள் சிம்ரன் உன்னோட லவ். அவள் ரமேஷோட காய்ச்சிருக்கான், குப்பனோட காய்ச்சிருக்கான். எல்லாரோட 5 வருஷம் லவ் பண்ண எனக்கு தெரியும். நான் அவளை அப்படி லவ் பண்ணிட்டேன். எப்படி லவ் பண்ணி கிழிச்ச நீ? இப்ப நான் சாப்பிட போறியா? அந்த மரத்தை கேள். அவள் நானும் அவளை எப்படி லவ் பண்ணி மரத்தை கேட்டா எனக்கு பச்சை பச்சையா பேரும் மண்ணாங்கட்டி பேயாம சொல்ற கேள். அவள் அத்தனை பேர் லவ்னா எனக்கு பிரச்சனை இல்லை. அவள் இல்லாம வாழ இல்லாத. அவ்வளவுதான். வாழ மாட்டேன். வாழ இல்லை. சிம்ரன் இல்லாட்டி வாழ மாட்டேன். சாப்பிடுறேன். நீ போகும்போது நாளைக்கு உனக்கு தான் பிரச்சனை. நான் சொல்ற கேள். நீ சாப்பிடாதானே? நான் சாப்பிடாதானே? சாப்பிடணும். நீ வலிக்கு நான் சாப்பிடுறேன். நீ சாகத்தானே போற? சாப்பிடணும். வீட்டு யார் பாக்குறது? உங்க குடும்பத்தை யார் பாக்குறது? எனக்கு அதை கவலையா கிடக்கு. எனக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு தெரியுமா உண்ட வீட்டை? எங்க அப்பாக்கு தான் தரான் உண்ட கொப்பர். அதான் நான் யோசிச்சு பண்ணிக்கிறேன். இல்லாட்டி அப்பா குதிச்சிருப்பேன். குதிச்ச தூள நான் சொல்றதை செய்.
நீ சாப்பிடாதானே நான் சாப்பிடுறேன் என்ன இருக்கு இந்தியாக்கு வலிக்குடு நான் சொல்றேன் சரி நீ சாப்பிட்டா சாக போறேன்டா இந்தியாவுக்கு வலிக்கிறேன் அட அங்க போய் நான் சொல்ற மாதிரி செத்தியண்டா காசு பேர் என்னண்டு நான் சொல்றேன் கேள் இந்தியாவுக்கு இப்போ கப்பல் வரணும்னு சொன்னாங்களே இல்லோ அது ஓடையில் அது துளைஞ்சு போடும் அதை விடு ஃப்ளைட்டில் வலிக்குடு கொழம்பு போய் இல்லை ஜாழ்ப்பாணத்துலேருந்து வலிக்குடு ஜாழ்ப்பாணத்துலேருந்து இந்தியாவை போய் தமிழகம் என்ற இடம் இருக்கு இறங்கி கள்ளக்குறிஞ்சி அப்படின்ற ஒரு இடம் ஒன்று இருக்கா இந்த கருணாபுரம் அதில் போய் நீ நில்லு கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க நீ அப்படியே குடிச்சு செத்து தாண்டு வைக்க 10 லட்சம் ரூபா தருவாங்க உண்மையா இதுக்கு விழுந்து சும்மா சேர்த்து கொம்மா கடன்ல அல்லோட படம் எதிரில நீ கள்ளக்குறிஞ்சியில் போய் கருணாபுரத்தில் போய் குடிச்சு செத்தியண்டா 10 லட்சம் ரூபாண்டா போறோம் இந்தியாவில இருந்து இலங்கை காசு 4 மடங்கா 4 மடங்கா 40 லட்சம் மடா துளைஞ்சு போனேன் சுரேஷ் பாஸ்போர்ட் எடுக்க 40 லட்சத்துல இந்த ஐடியா 5 வீட்டை போய் கொடுத்து செத்த காசு என்ன சும்மா சாகாத கள்ளச்சாராயம் குடிச்சு சாகணும் ஒரு 2 3 அடிச்சுடா பேக்கெட்ல கணக்கு காசு 50 ரூபா 60 ரூபா தான் பெரும் சரியா குடிச்சு போட்டு செத்தியண்டா 40 லட்சம் ரூபா வரும் டிக்கெட் காசு எல்லாம் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 39 லட்சம் லாபம் ஆயிரும் 34 லட்சம் லாபம் சும்மா இதுக்கு விழுந்து செத்து போட என்ன காணப்பறேன் பாஸ்போர்ட் கப்பலோட ஜாழ்ப்பாணத்துல வலிக்கிடு போய் நான் சொல்றேன் கள்ளக்குறிஞ்சியா லொகேஷன் அனுப்பி விடுறோம் போய் குடி சரியா இழந்த பிள்ளை மாதிரி கிணத்துக்கு சாகிறதுக்கு நிக்கிற சாகிறான ஒரு அர்த்தம் உள்ளதா சாகணும் கள்ளக்குறிஞ்சி போய் செத்துப்போம் சும்மா இது சிம்ரன் விட்டுட்டு போட்டாரா மண்ணாங்க அவள் விட்டுட்டு போவாள் அவள் 5 வருஷம் ஆகும் சுரேஷோட 5 வருஷம் குப்பனோட 5 வருஷம் ரமேஷோட பாய்சனோட 5 வருஷம் போகும் தானடா இது மூதேசி விழுந்து செத்து என்னத்தை காணப்போ சும்மா விழுந்து சாகிற நேரம் குடிச்சு அக்கா கூப்பிட்றா பண்ணு என்னன்றா அது கட் பண்றான்டா சொல்றேன் கட் பண்றதாண்டா பண்ணி பாக்குறதானே ஆன்சர் பண்ணு சைக்கோ நான் இப்ப இப்படி வைக்கிறேன்னு தெரியுதா கேமரா இங்க இப்ப ஆன்சர் பண்ணிட்டா கிள்ளிப்பேன் உனக்கு எத்தனை அடி நான் எடுக்கிறது நான் இதா ரெண்டு போட்டு கிள்ளி நான் சாப்பிடல எனக்கு கடை நீ சாப்பிட மாட்டேன் ஏன் சிம்பிள் இப்படி மாத்தி எல்லாம் காய்க்கிற சரி ஓகே ஊரகத்துல பாரு எல்லாருமே லண்டன் கனடா சுவிஸ்ன்னு சொல்லி கல்யாணம் கட்டிட்டு இருக்காங்க நீ என்ன அந்த எடிட்டர் வேலையை பார்த்து கொண்டு இருக்க நீ இல்லாம என்னால வாழ அது உனக்கே தெரியும் படிவா ப்ளீஸ் சிம்பிளன் என்ன விடாத நான் உனக்கு ஏற்ற மாதிரி நான் சரி சரி ஓகே எனக்கு இவ்வளவு நாளும் தெரியல சிம்பிளன் நீ இன்னைக்கு அரை நாள் போயிட்டு இண்டையில நின்ற சரி அழுவா வந்துட்டேன் எமோஷன் ஆயிட்டேன் நீ செத்த எனக்கு ஜும்மா நானும் என்னத்த சரியா ஆக்சுவலா சொல்லுங்களா சரி ஓகே ஓகே பட்டு கருப்பட்டிய பாசமுள்ள குளிக்க போற மாதிரி வாடியில் எடுத்து வைக்கிறான்டா சோப் போட்டு குளிக்க சரி சரி போற ஓகே ஓகே சரி ஓகே